குட் மார்னிங். ஹாப்பி விஷு. கண்ணாடியில் மூத்து பாரு, அதுதான் பார்க்கணும். பாரு மைய எழுப்போம். பார்த்து குளிச்சாச்சு, எல்லாம் பண்ணியாச்சு. நீ வா, நினச்சி வா, அப்படியா கண்ணை மூட்டிட்டே வா, அம்மா கூப்பிட்டு போய் மணியும் காணி சுப்பிரமணியம் வச்சுக்கோ. இல்லை கண்ணை மூடிட்டே போ, கண்ணை திறந்துடாத. ஸ்டெப் ஸ்டெப். பொறுமையா ஆத்தலா ஒவ்வொரு படியா பார்த்து அம்மா சுப்பனையும் காணிக்கணும்ல, அது அவ பேபி இல்ல, அவளை தூக்கிட்டு போட இன்னும் இறங்குற பாடு இல்லை, பார்த்துக்கோங்க. கண்ணாடியை பாரு. சுப்னியும் காணிச்சியா? சுப்னியும் காணிச்சிரு கண்ணாடியில். சாமி எல்லா பழங்கள் எல்லாத்தையும் தொட்டு கண்ணில் வை. ஹாப்பி விஷு, ஹாப்பி புத்தாண்டு, தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். சுப்னி தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். தேங்க்யூ. கும்பகர்ணி கும்பகர்ணி பாரு, எல்லா இதையும் தொட்டு கண்ணில் வை. பழங்கள், சாமி. தமிழ் நியூ இயர். குளி. ஒரே ஸ்டைலு தான். சதீஷை வேட்டி கட்டி பார்த்து எவ்வளோ நல்லாச்சு. நல்ல ஃபங்க்ஷன் வராட்டாலும் கெட்டணும் அப்பப்போ. நான் சாரி கட்டி கல்யாணத்தோடி பார்த்ததான். நான் நிறைய தடவை கட்டியிருக்கேன், ஆனால் நமக்கு கம்ஃபர்டபுளாக இருக்காது. ஆனால் சதீஷ் வேட்டி கட்டினா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே, ஸோ நவ் இப்போ நான் வந்து தோசை ஊற்ற போகிறேன். அண்ட் நேற்று வந்து வாட்டர்மெலன் வாங்கினது இருக்கா, இனிப்பே இல்லைங்க இந்த வாட்டர்மெலன். அதனால் நான் என்ன பண்ண போகிறேன்னா, இதை கட் பண்ணி சர்பத் இருக்குது, அதை ஊற்றி ஜூஸ் மாதிரி ரெடி பண்ண போகிறேன். அப்பா எனக்கு கை நீட்டம் தர போகிறேன். சித்திர விசுல வந்து எனக்கு எல்லாருக்கும் இடத்துலையும் கொடுப்பாங்கல்ல கை நீட்டம். ஸோ கை நீட்டம் அப்படிங்கிறது என்னென்னா, சித்திர விசுவில் வந்து கொஞ்சம் காசு வந்து எல்லாருக்கும் கொடுப்பாங்க. ஆக்சுவலி இது தெரிஞ்சிருக்கும் நிறைய பேத்துக்கு, பட் தெரியாமல் இது என்ன புதுசாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு சொல்கிறேன். தமிழ் நியூ இயருக்கு இங்கே வந்து கை நீட்டம் வந்து கொடுப்பாங்க. பெரிய இல்லடா, எல்லாரும் கை நீட்டம்னா என்னன்னு நினைப்பாங்க, சில பேத்துக்கு தெரியாதுல்ல. எனக்கே தெரியாது. பைசா புது வருஷம் பைசா தருவாங்க, பெரியவங்க வந்து நமக்கு வந்து காசு கொடுப்பாங்க. சின்ன பிள்ளையில அது ஹிஸ்டரி. ஏன் உனக்கு தெரியுமா ஹிஸ்டரி? உனக்கும் தெரியாது. இல்ல அது எனக்கு தெரியாது. பட் தமிழ் நியூ இயர் விஷுக்கு வந்து பெரியவங்க வந்து சின்ன பசங்களுக்கு வந்து காசு கொடுப்பாங்க. மேபி அது வந்து தமிழ் புது வருஷம்னால அது வந்து ஒரு புது நோட்டு தான் மெயினாக கொடுப்பாங்க. நான் சதீஷ் வந்து கொஞ்சம் பழைய நோட்டு தான் வந்திருக்கேன். ஸோ சில பேர் வந்து புது நோட்டு கொடுப்பாங்க, காசு கொடுத்து அந்த வருஷத்தை ஆரம்பிக்கிறது. ஸோ அதுதான் நாங்கள் வந்து கை நீட்டம் அப்படின்னு சொல்லுவோம். பச்சை கையிலே வச்சுட்டு ஆசிட்ட வைப்போம். ஆசிட்ட வந்து
எல்லாரும் ஹாப்பி நியூ இயர் சொல்லுங்க. இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஸோ நம்ம வாட்டர்மெலன் ஜூஸ் பண்ண போகிறேன்னு சொன்னேன்ல, அதுக்கு வந்து கட் பண்ண வாட்டர்மெலனில் பாதியை வந்து அரைச்சிட்டேன். அரைச்சி என்ன பண்ண போகிறேன்னா வடிகட்டிட போகிறேன் அந்த விதையெல்லாம் எடுக்கிறதுக்கு. நம்ம அரைச்ச வாட்டர்மெலனை வடிகட்டிட்டேன். இப்போ வந்து நன்னாரி சர்பத் வந்து கொஞ்சம் விட போகிறேன். ஸோ அது வந்து உங்களோட வாட்டர்மெலனோட ஸ்வீட்னஸ்க்கு தகுந்த மாதிரி சர்பத் வந்து ஊற்றிக்கோங்க. அண்ட் டேஸ்ட் பார்த்து கூட நீங்கள் ஊற்றிக்கலாம். ஸோ இப்போ வந்து இன்னொரு இன்க்ரீடியண்ட் வந்து பால். ஓகே, ஸோ இது ஊற்றினோன்னா உங்களுக்கு வந்து ஒரு லைட் ஒரு க்ரீமி டெக்ஸ்சர் வந்து வரும் பார்த்தீங்களா. அதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்கிற கொஞ்சம் வாட்டர்மெலன் பீசஸ் ஆட் பண்ணிடலாம் டெக்ஸ்சருக்கு வேண்டி. ஓகே, நம்மளோட ரிஃப்ரெஷிங் வாட்டர்மெலன் பெவரேஜஸ் ரெடி. சூப்பராக கூலா. தமிழ் நியூ இயர் லஞ்சு நான் இன்றைக்கி ப்ரிப்பேர் பண்ணலங்க. அண்ட் ஆரியபவன்லேருந்து வாங்கிட்டோம் லஞ்சு. எல்லா கறியும் வச்சு பீட்ரூட்டு, வத்த குழம்பு, பப்படம், துவையல், ஊறுகாய், அவியல், கூட்டு எல்லாம் வச்சு இன்றைக்கி தமிழ் நியூ இயர் லஞ்ச் இப்படியா பண்ணியாச்சு. ஸோ யூஸ்வலாக நீங்கள் வந்து இந்த கொல்லாங்கொட்டையை வந்து இதுக்கு உள்ளாடி தான் அந்த கேஷ்யூ நட் இருக்கும். நம்மளோட ரியல் கேஷ்யூவோட ஃப்ரூட்டு தான் அது. இதுக்கு உள்ளாடி கேஷ்யூ இருக்கும். அதை உள்ளேருந்து எடுக்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா எங்கள் ஆச்சியெல்லாம் தீ இருக்குல்ல, கங்கு, அந்த அடுப்பு வைப்பாங்கள்ல, அந்த அடுப்பில் வந்து இதை போட்டுருவாங்க. ஸோ அவுட்டர் எல்லாமே நல்லா சுற்றும். அதுக்கப்புறம் ஒரு கல்லை வச்சு இடித்தா உள்ளே வந்து கேஷ்யூ நட் இருக்கும். அந்த அடுப்பு இப்போ நம்மக்கிட்ட இல்லை. அதனால் நான் ஏர் ஃப்ரையரில் இதை வந்து குக் பண்ண போகிறேன். எப்படி வருதுன்னு பார்ப்போம். ஸோ இது என்னோடய அகாரோ ஏர் ஃப்ரையருங்க. டியோல் பேஸ்கெட் இருக்கும். ஒன்றும் நீங்கள் வச்சுக்கலாம், ரெண்டும் வச்சுக்கலாம். அந்த மாதிரி குக் பண்ணிக்கலாம். நான் ஒரு 15 நிமிஷத்தில் ஒரு 200 டிகிரி ஹை டெம்பரேச்சரில் ஒரு 15 நிமிஷம் வைக்கிறேன். எப்படி வருதுன்னு பார்ப்போம். ஓகே, ஸோ குக் ஆகட்டும். ஸோ நம்ம ஏர் ஃப்ரையரில் வச்சோம்ல, சூப்பராக ரோஸ்ட் ஆகிடுச்சுங்க. இதை இடிக்க போகிறேன் நான். இடித்த இடியில் கேஷ்யூ நட்டெல்லாம் பொடிஞ்சு போச்சு. உங்கள் வீட்டில் நீங்கள் உங்கள் ஹஸ்பண்ட்டை திருப்பி மகி அந்த ஒயரை அப்படி பண்ணாத நாசாயம் திருப்பி ஒரு விஷயத்த சொல்லி அதை வந்து சொல்லிக்கிட்டே இருப்போம். ஆனால் அது நடக்கவே நடக்காது தெரியுமா? அது மாதிரி ஒரு 3 விஷயம் எங்கள் வீட்டில் இருக்குங்க. ஸோ நானே இன்னைக்கு வந்து களத்தில் குதிச்சிடலான்னு இருக்கேன். கீழே இருந்து எங்களோட ஏணியை எடுத்து அது வெயிட்
அம்மா அது வெயிட்டு கீழே பிடிங்க. லைட்டா தூக்குங்க கீழே இருக்கு. ஓகே டன். இது எதுக்கு அவுத்த இது இங்க யூஸ் பண்ணாம தானடா இருக்கு. இது லாஸ்ட் டைம் தேவைப்படுது. போலாம். அடுத்து உள்ள வா. எதை எடுக்க போற? அந்த சூட்கேஸ உள்ள வைக்க போறியா? இது உள்ள வைக்க போறியா? இந்த சூட்கேஸ் வந்து உடஞ்சிடுச்சு. ஸோ இதில் தான் நாங்கள் வந்து என்னோட எக்ஸ்ட்ரா பேக் எல்லாம் வச்சுருக்கோம். அதனால அது இடத்த வேற அடைச்சிட்டே இருக்கு. அதனால இந்த சூட்கேஸை மேலே வைக்க வச்சிருக்கோம். எப்படி வைக்க பத்தி தள்ளிக்க. சரி வச்சிடலாம். பாய். வச்சாச்சு. முடிஞ்சு 2 மினிட்ஸ்ல வேலை முடிஞ்சு. எப்படி அல்ல நான் எடுக்க போறேன். யாரா திடீர்னு பார்த்தீங்கன்னா எனக்கு கேரமல் கஸ்டர்டு கிரேவிங் வந்துடுச்சுங்க. ஸோ இன்ஸ்டண்ட்டாக பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேனில் தான் நான் வந்து பேக் பண்ண போகிறேன். அதில் ஒரு 1/4 கப் அளவுக்கு சுகர் போட்டுட்டு அடுப்பில் எடுத்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டேன். அது கேரமல் ஆகிட்டுருக்கு பாருங்கள். தனி பேன்லலாம் நீங்கள் வைக்கணும் அப்படின்னு அவசியமே இல்லை. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 முட்டை வச்சுருக்கேன். ஆக்சுவலி இது வந்து பர்ஃபெக்ட் அளவு கிடையாது. நான் வந்து இன்றைக்கி கொஞ்சம் ரெசிப்பியை மாற்றி ட்ரை பண்ணுறேன். எனக்கு வந்து கொஞ்சம் டென்ஸாக வேணும் அப்படின்ருக்கு. அதனால நான் கொஞ்சம் எக்கோட அளவை வந்து கூட்டியிருக்கேன். ஓகே, ஸோ நீங்கள் என்னோடய பிளாகில் வந்து கேரமல் கஸ்டர்ட் ரெசிபி அந்த பர்ஃபெக்டான ஒரு ரெசிபி நான் ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்கள் அதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். பட் நான் இன்றைக்கி வந்து கொஞ்சம் எனக்கு எக்கை கூட்டி ட்ரை பண்ணி பார்க்கணும் அப்படின்ருக்கு. அதனால நான் ட்ரை பண்ணுறேன். ஸோ இதில் வந்து 4 எக்ஸ் இருக்கா. ஸோ இதில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா ஆட் பண்ணிடலாம். 1/3 கப் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸ். இதுலேயும் நீங்கள் வந்து எக்கோட ஸ்மெல்லை மாஸ்க் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் கண்டென்ஸ்டு மில்க் ஆட் பண்ணலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஆல்மண்ட் எக்ஸ்ட்ராக்டோ இல்லாட்டி ஏலக்காய் எக்ஸ்ட்ராக்டோ ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இவ்வளோ தான் ஆக்சுவலி இன்க்ரீடியண்ட்டே. நான் இதை நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வரேன். பிளெண்டுனா ரொம்ப அதுக்குன்னு ஃப்ராத்தி ஆகணும்னு இல்லை, பட் ஒரு 30 செகண்ட்ஸ் இதை பிளெண்ட் பண்ணிடலாம். ஸோ மில்க் வந்து நான் எவ்வளோ ஆட் பண்ணுறேன்னா வெதுவெதுப்பான பால். இது பால் ஆட் பண்ண மறந்துட்டேன் பாருங்க. பிளெண்ட் பண்ண முன்னாடி ஆட் பண்ணணும் அது. அதனால் நான் பிளெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஓப்பன் பண்ணி ஆட் பண்ணுறேன். பால் வந்து நான் 1/2 கப் ஆட் பண்ணுறேன். ஸோ என்னோடய ஆக்சுவல் ரெசிபி பார்த்தீங்கன்னா 1 கப்பு பாலுக்கு 2 முட்டைன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி நான் வந்து 4 எக்ஸுக்கு வந்து 1/2 கப் அளவுக்கு பால் ஊற்றி ட்ரை பண்ணி பார்க்க போகிறேன். பிளெண்ட் பண்ணதுக்கப்புறம் தான் தெரியுது அளவு வந்து ஜாஸ்தியாக இருக்குது. எனக்கு அந்த சின்ன பேனில் பத்தாது. அதனால் நான் என்ன பண்ணிட்டேன்னா என்னோடய ஸ்கொயர் பேனில் இன்னும் கொஞ்சம் சுகர் ஆட் பண்ணி அந்த கேரமலையும் இதுலேயே ஊற்றி நான் பண்ணிட்டேன். ஸோ இந்த மாதிரி தாங்க. இப்போ ஒரு பேனுக்கு 2 பேன் நம்ம வந்து அதில் இதாக்கியிருக்கோம், அழுக்காக்கியிருக்கோம். பட் ஸ்டில் ஓகே. ஏன்னா நான் அதை எப்படியும் டிஷ் வாஷரில் வச்சுருவேன். ஸோ இப்போ நான் வந்து இதை எல்லாத்தையும் இந்த மாதிரி கோட் பண்ணி இதில் எடுத்து வச்சுட்டேன். நான் வந்து சுகர் அதிகமாக தான் கேரமலுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து நம்ம கேரமல் கஸ்டர்டில் எனக்கு சுகர் வந்து எக்ஸ்ட்ராவாக இருந்தால் தான் பிடிக்கும். ஸோ இப்போ இது வந்து ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும். கொஞ்சம் அந்த கேரமல் ஹார்ட் ஆகட்டும். அதுக்கப்புறமா நம்ம இந்த கஸ்டர்ட் வந்து சூப்பராக க்ரீமியாக வந்துடும். இதை இதில் ஊற்ற போகிறோம். ஸோ நம்ம கேரமல் கொஞ்சம் ஹார்ட் ஆகிடுச்சுங்க. ஸோ இப்போ இதில் நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கிற அந்த கஸ்டர்டை ஊற்றி பேக் பண்ண போகிறோம். ஹாட் வாட்டர் ஊற்றி தான் பேக் பண்ணணும். பேன் மெரி அப்படிங்கிற வாட்டர் பாத்தில் தான் பேக் பண்ணணும். ஹாட் வாட்டர் வந்து பாதி அளவுக்கு வரணும். அது வரைக்கும் வச்சு இது எப்படியும் ஒரு 40 மினிட்ஸ் ஆகுங்க. 180 டிகிரியில் பேக் பண்ணி எடுத்துடலாம். கேரமல் கஸ்டர்ட் பொறுத்த வரைக்கும் சொதப்புறதுக்கு வாய்ப்பே கிடையாது. கேரமல் கஸ்டர்டை பொறுத்த வரைக்கும் எக்கு குறைவா ஆட் பண்ணி பால் அதிகமாக ஊற்றுனீங்கன்னா கஸ்டர்ட் ரொம்ப ஜிக்லியாக இருக்கும். பால் குறைவா ஊற்றி எக்கு அதிகமாக ஊற்றுனீங்கன்னா செட் கஸ்டர்ட் கிடைக்கும். கொஞ்சம் ஹார்டாக செட்டான கஸ்டர்ட். ஸோ ஒரு 45 மினிட்ஸ் இது குக் ஆகட்டும். நான் 40 மினிட்ஸ் செட் பண்ணியிருக்கேன். இடையில வந்து செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கலாம். ஓகே, நம்மளோட கேரமல் கஸ்டர்ட் பேக் பண்ணி எடுத்து நான் என்ன பண்ணேன்னா ஃப்ரீசரில் வச்சுட்டேன். இங்கே ஒரு 2 ஹவர்ஸு நல்லா செட் ஆகிடுச்சு. இப்போ நான் அன்மோல்ட் பண்ண போகிறேன். இங்கே பாருங்கள், நம்மளோட கஸ்டர்ட் பர்ஃபெக்டாக செட் ஆகிடுச்சு.
ஓகே, இந்த கேரமல் கஸ்டர்ட் வந்து என்னோட ஆல் டைம் ஃபேவரட்டுங்க. சூப்பராக இருக்குங்க. கொஞ்சம் கூட எக்கி டேஸ்ட் வரல. இந்த கேரமல் நல்லா செட் ஆகி இருக்கு. என்னை விட்டால் நான் இந்த ஃபுல் பிளேட்டையுமே சாப்பிடுவேன். சூப்பராக இருக்குது. ஸோ நம்ம எக்கு எந்த மெஷர்மெண்ட்டில் வேணாலும் போட்டுக்கலாம். எக்கு குவான்டிட்டி கூட கூட நல்லா டென்ஸாக வரும்.